அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனை காக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய துலாம் ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும், இவங்களுடைய வீட்டுக்கு இவங்களுடைய எதிரியே வந்தாலும் சரி, அவங்க கிட்ட கனிவா பேசக்கூடியவங்களா, பழகக்கூடியவங்களா இருக்காங்க. பேசியே மற்றவர்களோட மனசுல இடம் பிடிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. நம்மளோட துலாம் ராசிக்காரங்க இவங்கள பொறுத்தவரைக்கும், தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாது. தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு அழகான அற்புதமான நற்குணங்களைக் கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஏங்கம்மா, நீங்க வர எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள பார்த்தா கண்ணீர் வடிக்க கூட நேரம் இல்லாம நாங்களே சுத்திக்கிட்டு இருக்கோம். நாங்க எங்கம்மா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கோம்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுது. துலாம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வுகள் கூடிய விரைவில் கிடைக்கப் போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது. உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த தடை, தாமதம் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காற்றா கரையப் போகுது. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத் தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது. பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது. நம்மளுடைய வாழ்க்கையில கசப்பான உண்மைகளை ஏத்துக்கொள்பவர்கள் நல்ல நிலைக்கு போவாங்க. இந்த உலகத்தை சரியான புரிதல்களோட கடந்து செல்ல வேண்டும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கும். சரியான நேரத்துல சரியான தகவல்கள் கிடைச்சா அவங்க வாழ்க்கையை புரிந்து கொண்டு உயர்ந்த நிலைக்கு போவாங்க. உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. ஒருமுறை நல்லதை ஈர்க்கும் வட்டத்துக்குள்ள வந்துட்டா தெளிவான பார்வையோட எல்லா நல்ல விஷயங்களையும் ஈர்க்க முடியும். வாழ்க்கையில 2 வட்டங்கள் இருக்கு. ஒன்னு புலம்பிக்கொண்டு கஷ்டத்தையே ஈர்ப்பவர்கள், மற்றொன்று அதிலிருந்த டயானை மீண்டு வந்து நல்லதை ஈர்ப்பவர்கள். நல்லவர்களுக்கு நல்லதே நடக்கும். துலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்காக ஓடி உதவி செய்யும் ராசியா இருந்தாலும் அவங்களுக்கு யாரும் உதவிக்கு வரதில்லை. 2026ல வேலை மற்றும் தொழில் சார்ந்த பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பொருளாதாரத்துல டவுனா இருந்தா உங்கள மிதிச்சிட்டு போகிறவங்கள நீங்க யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டும். கால நேரங்கள் சரியில்லைனாலும் அதுக்கான நபரா நீங்க தயாரா இருக்க வேண்டும். நல்லதை அடைவதுக்கும் ஈர்க்கும் மனிதனா இருப்பதுக்கும் பிரகாசமா இருக்க வேண்டும். தொழில் சார்ந்த மாற்றங்களுக்கு தயாரா இருக்க வேண்டும். மாற்றங்கள் நிச்சயமா வந்தே தீரும். நேரம் சரியில்லைனாலும் 3 வேளை உணவுக்கு வேலை செஞ்சுதாங்க ஆகணும். வேற வழியே கிடையாது. ஜோதிட கணிப்புகள் காதுல விழும்போது அதை எப்படி கையாள வேண்டும், எப்படி வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும்னு புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்துல அந்யோன்யம் அதிகரிக்க குடும்பத்துல இருப்பவர்களிடம் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாது. பேச்சுல கவனமா இருக்க வேண்டும். துலாம் ராசியில பிறந்தவர்கள் குடும்ப விவகாரங்கள வெளியில சொல்லக்கூடாது. குடும்பத்துல நடக்கும் விஷயங்கள வெளிப்படையா சொல்வதால பல பிரச்சனைகள் ஏற்படும். குடும்ப ரீதியா வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அலட்சியமும் வார்த்தைகளும் தவறான முடிவுகளுமே காரணமாயிருக்கும். ஒவ்வொரு நொடியும் கடவுள் கொடுத்த விலை மதிப்பில்லாதது. அதை யாருக்காகவும் வீணாக்காதீங்க. மகிழ்ச்சியோட அனுபவியுங்க. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொண்டு முன்னேற்றத்துக்கான திட்டங்கள கணவன் மனைவி சேர்ந்து பரிசீலனை செய்து முயற்சிகள் எடுங்க. நல்ல மாற்றத்தை எதிர்கொண்டு நல்லதை அடைவீங்க. நல்லதே நினையுங்க, நல்லதே நடக்கும். முன்னேற்றத்துக்கான திறமை கொண்டவர்கள், எண்ணம் கொண்டவர்கள் கஷ்டப்பட்டாலும் தங்கள் வாழ்க்கையை மாத்திக் கொள்வாங்க. அதை யாராலும் தடுக்கவே முடியாது.
இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இறைவனுடைய அருளால நல்லதே நடக்கும், கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா? பிடிச்ச உணவுகள சாப்பிடுறவங்களா? பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாது. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ, அவங்கதாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பற்பட்ட கோடீஸ்வரனாகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவல, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது. இதுநாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போயிடும். நீங்க சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழப் போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. எடுத்த காரியத்தை செய்து முடிக்கும் வரை உணவு, உறக்கமின்றி கடுமையா உழைக்கும் துலாம் ராசியினரே, அனைவரையும் அனுசரித்து செல்வதில திறமை உடையவர்களா நீங்க இருக்கீங்க. இந்த மாதம் எடுத்த காரியம் கைகூடும். விரோதிகளும் நண்பர்களா மாறுவாங்க. மறைமுக எதிர்ப்புகள் விலகும். பண வரத்து திருப்தி தரும். கடன் விவகாரங்கள்ல எச்சரிக்கை தேவை. உத்தியோகத்துல இருப்பவர்கள் செய்யும் தொழில்ல முன்னேற்றம் காண்பாங்க. தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டி குறையும். விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகள்ல ஈடுபடுவீங்க. பயணங்களால லாபம் கிடைக்கும். மேலதிகாரிகளால உத்தியோகஸ்தவர்களுக்கு நன்மை உண்டாகும். வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்கும். உறவினர்கள், நண்பர்கள் மூலம் தக்க தருணத்துல உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும். அவங்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். எதிரிகளும் நண்பர்களாவாங்க. கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. கல்வியில முன்னேற்றம் உண்டாகும். உங்களுக்கு பின்னால உங்கள பத்தி புறம் பேசினவங்க உங்களிடம் சரணடைவாங்க. எதிலும் எச்சரிக்கை தேவை. இதுநாள் வரைக்கும் உங்கள மதிக்காம இருந்த சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வருவாங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்கும். உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணத் தடை நீங்கி திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரும். இதுநாள் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளையும் பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்த நிலை போயி, நீங்க 4-5 பேருக்கு பணங்காசு கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கையை வாழப் போறீங்க. துலாம் ராசிக்கார அன்பு நேயர்களே, நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழ்றதே கிடையாது. உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்துதாங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நாம இந்த செயல செஞ்சா நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ? இந்த சொல்ல சொன்னா நம்மள பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோன்னு அடுத்தவங்கள கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்னுகிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா போதும். வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காக படைச்சிருக்காரு? உங்களுக்காக. நீங்க வாழணும் தாங்க படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்றது நியாயம் கிடையாது. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறைதாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களே, நடைமுறையில நீங்க எப்படி எல்லாத்தையும் பேஸ் பண்ண போறீங்கறத பொறுத்துதான் இருக்கு உங்களோட எதிர்காலம். நவம்பர் மாசத்துல உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது. ராசி அதிபதி சுக்கிர பகவான் உங்களை ஆளக்கூடியவர். கடின உழைப்பை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சுக்கிர பகவானால மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேர வேண்டிய நேரமா இந்த நேரம் இருக்கு. புதனோட சுக்கிரன் சேர்ந்து நிக்கும்போது நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு நேரத்தையும் வாரி வழங்குவாங்க. சிவன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அதிக அளவுல தரக்கூடிய நேரமா இருக்கு. பொருளாதாரத்துல எப்பவுமே நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது. துலாம் ராசிக்காரங்க, டைமுக்கு மிக்கு சாப்பிடணும், டைமுக்கு ரெஸ்ட் எடுக்கணும். நீங்க அதிகமா உடல கவனிச்சுக்கணும். அப்பத்தாங்க நீங்க ஆரோக்கியமா இருக்க முடியும். உங்களுடைய சொந்தமான முயற்சிகள்ல என்னைக்குமே எதிர்கால திட்டத்த கொண்டு வாங்க. மத்தவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்கன்னு அதே மாதிரி நீங்களும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒருத்தர் பண்றாங்கன்னா, உடனே கண்ண மூடிட்டு வேகமா அதே மாதிரி நம்மளும் பண்ணிட்டா நமக்கும் கிடைக்கும்னு போய் அவசர அவசரமா பண்ணக்கூடாது. துலாம் ராசிக்காரங்கள பொறுத்த அளவுக்கு பண ரீதியா, தொழில் ரீதியா, வேலை ரீதியா, வாழ்க்கை ரீதியா பொறுமையா, நிதானமா, நல்லபடியா சிந்திச்சு எடுக்கக்கூடிய முடிவு தான் உங்களுக்கு ஒரு பாதையை உருவாக்கும். அதத்தாங்க நீங்க ஃபாலோ பண்ணணும். அடுத்த 2 மாசம் நீங்க நல்லதே நடக்கும்னு யோசிங்க. நிச்சயமா உங்களுடைய எண்ணம் போல நல்லதுதான் நடக்கும். துலாம் ராசி நண்பர்களே, நீங்க நல்ல எதிர்காலத்தை கொண்ட நபர்கள்ங்க. உங்க நல்ல மனசுக்கு கடவுளுடைய, இறைவனுடைய அனைத்து அருளும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பதிவுல பார்த்த அனைத்து விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு விதத்திலயாவது பொருந்தக்கூடியதா இருக்கும். குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு, அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்காங்கன்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வம் தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏத்தி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள் குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலத்தை காக்கும், குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்கள். எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லைன்னு சொல்லுவீங்க. தினமும் எழுந்தவுடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையையே பிரகாசமா மாத்திடும். அந்த வெளிச்சம் உங்கள வந்து சேரும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிடும். இந்த வீடியோ பதிவு முழுமையா துலாம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எத பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும்? நம்மளோட துலாம் ராசிக்காரங்க பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு விதிய எப்படி பயன்படுத்துறது போன்ற விஷயங்கள பத்தி விரிவா இந்த பதிவுல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். நேரமும் காலமும் யாருக்காகவும் வெயிட் பண்றது இல்ல. மனிதர்களா நாம தான் நேரங்காலம் ஓடுறதுக்கு ஈடா வேகமா ஓடணும். கடவுள் கொடுத்த ஒவ்வொரு நொடியும் நமக்கான காலம், நமக்கான நேரம். துலாம் ராசிக்காரங்க, துயரங்கள், மன அழுத்தங்கள், தனிமையை தேடக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில சில சூழ்நிலைகளை சந்திச்சிருப்பீங்க. வீட்ல தாய் தந்தை உடல்நல கஷ்டங்கள், உடல்நிலை கோளாறுகளால மருத்துவ செலவுகள் அதிகமா இருந்திருக்கும். வேலை இல்லாம இருந்திருந்த துலாம் ராசி காலங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய தகுதிக்கு ஏத்த மாதிரி வேலை கிடைக்கும். நவம்பர் மாதத்துல குரு பகவான் கடக ராசியில உச்ச பலத்துல இருப்பாரு. நவம்பர் இறுதியில சனி பகவான் வக்கர நிவர்த்தி அளிப்பாரு. சூரியன் சுக்கிரன் இணைந்து மூல திரிகோண வீட்ல இருக்காங்க. உங்களுடைய நிலைமைய என்னைக்குமே தடுமாறாத அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. துலாம் ராசிக்காரங்க நல்ல நிலைமையில இருக்கிறப்போ அவங்களுக்கான மரியாதை, அன்பு, பாசம் எல்லாம் சீரும் சிறப்புமா இருக்கும். ஆனா நிலைமை கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சுட்டானா, யார் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்களே கண்டுக்க மாட்டாங்க. துலாம் ராசிக்காரங்கள சுத்தி சுயநலவாதிகள் இருக்கிற மாதிரி தெரியும். அவர்கள் தேவைக்காக மட்டுமே உங்கள நாடி வர மாதிரி தான் நடந்துகிட்டு இருப்பாங்க. உங்க மேல அன்பு, பாசம் கொண்ட ஒரு உண்மையான உறவு உங்க கூட இருந்தா, நீங்க புண்ணியம் பண்ணவங்க அப்படின்னு அர்த்தம். இந்த காலத்துல ஒரு உண்மையான உறவ சம்பாதிக்கிறவங்க தான் ரொம்ப கஷ்டம். பணம் இருந்தாலும், பணம் இல்லைனாலும், வேலை இருந்தாலும், வேலை இல்லைனாலும், உண்மையிலுமே நீங்க நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிற அந்த உண்மையான உறவ சம்பாதிக்கிறது தான் இந்த உலகத்துல மிகப்பெரிய கடினம். உண்மையான உறவுகள் இருந்தாலும், அவங்களுக்கு ஏதாவது வாங்கித் தரணும்னு நினைச்சாலும் அதுக்கு பணம் தேவை. உண்மையான உறவுகளும் தேவைதான். வாழ்க்கை நடத்த பணமும் தேவைதான். அன்பு, பாசம் தேவை. கோபம் தேவை. பணம் தேவை. ஆரோக்கியம் முக்கியம். எல்லாமே அளவோட தேவை.
துலாம் ராசிக்காரங்கள பொறுத்த அளவுக்கு நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் 2 தான். ஒன்னு உண்மையான உறவுகள். இன்னொன்னு பணம் உங்களை தேடி வர வைக்கக்கூடிய அந்த பண ஈர்ப்புத்தன்மை. சூரியனும் செவ்வாயும் இணைந்து நல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தருவதுக்கான நேரமா இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு கிரகங்களும் அதுக்கான சில நல்ல பலன்களையும் மாற்றத்தையும் சில சோதனைகளையும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா பிள்ளையார்னு சொல்லி பிள்ளையார வழிபாடு செய்யுங்க. மற்றவர்களுக்காக ஓடக்கூடிய நபரா நீங்க இருக்கீங்க. அதுக்காக நீங்க யாருக்காகவும் நல்லதுன்னு நினைக்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி புத்திசாலித்தனமா புழைக்க கத்துக்கோங்க. அப்பத்தாங்க இந்த உலகத்துல நம்ம வாழ முடியும். துலாம் ராசிக்காரங்க, எல்லோரும் நல்லதே நினைக்கும். நீங்க என்னைக்குமே அந்த பழக்கத்த மாத்திக்காதீங்க. எல்லாருக்குமே நல்லது நினையுங்க. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மறந்துராதீங்க. எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னா முதல்ல நீங்க நல்லா இருக்கணும். உங்கள நம்பி இருக்கிற உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க, குழந்தைங்க, உங்க மனைவி யாருமே தடுமாறக்கூடாது. அவங்களுக்கான எதிர்காலத்த நீங்க சிறப்பா அமைத்து விட வேண்டும். அது உங்களுடைய அடிப்படை கடமை. மத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியலனாலும் பரவாயில்ல. உபத்திரவம் பண்ணாம இருந்தாலே போதுமானது. துலாம் ராசிக்காரங்க, எல்லோருக்கும் உதவும் மனப்பான்மை கொண்ட நீங்க, இறைவனுடைய அருள் உங்களுக்கு எப்போதுமே கூடவே இருக்கும். 1000 பேர் நம்ம பின்னாடி நிக்கிறது பெருசில்ல. ஒரே ஒரு மனிதன் மனசார உங்க பின்னாடி நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு நின்னுட்டாலே கோடி பேருக்கு அதுக்கு சமம். சூரியனும் செவ்வாயும் இணைவது ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கான நேரமாதா இருக்க போகுது. ராசி பலனெல்லாம் தேடி தேடி பாக்குறீங்க. கிரகங்கள் என்னென்ன பலன்களை கொடுக்கறாங்கறத பாக்குறீங்க. உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து எதிர்காலம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நடைமுறையில நீங்க எப்படி எல்லாத்தையும் பேஸ் பண்ண போறீங்கறத பொறுத்துதான் உங்களுடைய எதிர்காலம் இருக்க போகுது. பிள்ளையார மனதார வணங்கிக்கோங்க. பிள்ளையார் உங்க வாழ்க்கைக்கு உறுதுணையா இருப்பார். உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய கெட்டத குறைச்சு உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதை நடக்க வைப்பார் நம்மளுடைய கடவுள் பிள்ளையார். மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கத்தாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாது. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதுக்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதுக்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணும். உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறப் போகுது. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா, 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்கு. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணம்தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கான். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும் தான் நடக்கும். நன்றி. வணக்கம்.